சோத்துல கை வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு இல்லைன்னு ஆதி ஆண்டுக்கு ஆண்டுக்கு வரக்கூடிய சீனு பேசும்போது கீழே போயிட்டு கீழே போயிட்டு அதுல பேட்டர்ல மட்டும் மாத்தது ஒய்ஃபுக்கு தெரியாம அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவருக்கு போடுவாங்க பாருங்க. ஒரு சீன் ஏன் மாத்தினீங்க, எதுக்கு மாத்தினீங்க, இல்லையே அது ஆபீஸ்ல சில சமயம் அதுல சீக்கிரட் இருக்கு. அப்ப யாரோட பேசுறேன், ஏன் பேசுறேன், எதுக்கு அவருடைய பேச்சு என்ன, ஒரு கட்டண பொட்டாட்டிக்கு 26 வருஷம் உங்களோட குடும்பம் நடத்திருக்கேன், ஒரு பேட்டர்ன் எனக்கு தெரியக்கூடாதா? இன்னொன்னு சீனு நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த பெண்ணாவது எங்க அம்மாவையோ எங்க அப்பாவையோ அண்ணன் தம்பியோ திட்டினா சரி உணர்ச்சி வசப்பட்டு திட்டான்னு விட்டுருவோம். அது எப்படிமா உங்க அம்மாவையோ அப்பாவையோ சொல்லிட்டா ஆட்ரீஷ நீர் ஊற்று குற்றால மாதிரி அப்படியே ஊங்கி வரும் தெரியுமா? அது உலகத்துல நயாகரா நீர்வீழ்ச்சியில கூட ஒரு நாள் வச்சிடும். உங்க கண்ணில் வச்சவே வச்சாது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் சர்க்கஸ் ரொம்ப பார்ப்பான், கல்யாணம் ஆகாதவன். சாமி இப்படியோ முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இந்த சர்தார் வந்து அப்படி கை தட்டி ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு கர்ச்சீஃப் எடுத்தாரு. அவன் என்னை பார்த்து சொன்னான், மாப்பிள்ள பாத்தியா ஒரு டம்ளர் கிளாஸ்ல இருந்து கர்ச்சீஃபே எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், லூசு, அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கல, என் ஒய்ஃப்லாம் ஒரு சொட்டு கண்ணீர்ல பட்டு புடவையே எடுத்து போடலாம் அப்படின்னு. சாமலா காட்ட நினைச்சு பாருங்க, இந்த மாமா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வேற சாட்சி வந்து சாட்சி வைக்காம நான் நீதிமன்றத்துக்கு வரவே மாட்டேன் சார். 15 புடவை இந்த அம்மா எடுக்கிறது தப்பு இல்ல, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போலான்னு சொல்லும் போது அந்த கடைக்காரன் எங்க மாமா முந்திய ஒரு பரிதாபமா பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் போட்டு போட்டு ஆதரிப்பீங்க. என்ன இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்து அவர் சொன்னார்ல, ராமனா சீதையா, ராவணனா சூரபத்மனா, சிலப்பதிகாரமா திருக்குறளா, இல்லைன்னு நாங்க சொல்லல. இத கூட மக்களுடைய உள்ளங்களை மகிழ்விக்கிறதுக்காக தான் இந்த பேச்சு பேசியிருப்போங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே இன்னைக்கு சேட்டலைட்டுக்கு இணையா விஜய் ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு பண்பாடு உண்டு. அமெரிக்கானா சாப்பிடுவாரு, ரஷ்யானா பில்டிங், ஜப்பான்னா தொழில். எறும்பு கூட அரிசி மாலை கோல போட்ட ஈரம் உள்ள இதயம் தமிழன் தான். இந்த குடும்பத்தினால அவங்களுக்கு இது வெறும் சீன் இல்ல, இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, டெக்னீஷியன் இருக்கான், ப்ரொடக்ஷன் இருக்கு, எடிட்டிங் இருக்கு, விளம்பரம் இருக்கு. அவங்களை எப்படி நான் வாழ்த்தணும்? நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 10 பண்பாடல் கச்சரித்தால் எத்தும் கடித்தொகை அகநானூறு புறநானூரை பற்றி அதிகம் படிக்காவிட்டாலும் அது ஒரு எழுத்து படித்தவன் என்பதால் திருக்குறளும் பொதுமறையும் போல விஜயகுசும் தமிழும் இணைந்தே பாடத்தில் என்று வாழ்த்தலாம் சொல்லி கொடுக்கிறேன். குடும்பத்தின் அல்டிமேட் சீன் ஆனா என்ன குயினா திங்கானா என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணுங்கிறவர் தான் சார் புள்ளி. அந்த புள்ளியில வரையக்கூடிய கோலம் தான் சார் வண்ண கோலமா மாற்றணும். இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்க இருந்து கலர் கலரா படம் காமிக்காட்டி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சார். இன்னைக்கு சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன், எங்க குடும்பமோ உங்க குடும்பமோ யார் குடும்பமா இருந்தாலும் குடும்பத்துல கலர் கலரா சீன் காட்டுற ஒரே குயில் என் சகோதரிகள் உள்ளிட்ட நீங்களே. வெங்கடாஜ் பாண்டே அவர்களே, நீங்களும் மற்ற கருத்து கணிப்பை போல இல்ல வானிலை ரமணன் போல வந்தாலும் இருக்கலாம். நீங்களும் வாங்கிய புத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளை வைத்து அவர் சொல்ல வேண்டும் என்கின்ற உங்களுக்கு ஆசை இருந்தால் உங்களுடைய வாக்கையும் அவர்களுக்கு செலவு செய்து இன்னும் பத்தலைய பேசிதான் காமிச்சாங்க. நான் வாக்கை வாங்கி காமிச்சிருக்கேன். வெற்றியை மாட்டாம கரெக்டா தீர்ப்பு சொல்லுங்க. நாட்டாங்க ரொம்ப அற்புதமான 6 பேச்சாளர்கள் முத்தாய்ப்பாக அது மணிகண்டன் செய்தார்.
இல்லங்களில் அன்லிமிட்டடாக சீன் போடுவது டிராமா கிங் ஆண்களா, டிராமா குவீன் பெண்களா? சீன் போடுவது அப்படிங்கிற பேச்சு வந்தோடனே ரொம்ப முக்கியமா எழக்கூடியது என்னன்னா இந்த அழுகிறது தான். அழுகை தான் ரொம்ப முக்கியமான சீனா இருக்கு. மற்ற விஷயங்கள் சந்தோஷமோ சிரிப்போ பேச்சோ சண்டையோ கூட வந்து பெரிய விஷயங்கள், அழுகை தான் வந்து பெரிய விஷயமா இருக்கு. அதுல வந்து பெண்கள் அடிக்கப்படுவதற்கு ஆளே கிடையாது. 3 பேருமே வேறு வேறு சந்தர்ப்பங்கள்ல ஒப்புக்கொண்டார்கள். ஆமா நாங்க கொஞ்சம் மனசு விட்டு ஆடுவோம், ஆமா நாங்க கொஞ்சம் சத்தம் ஆடுவோம், ஆமா நாங்க அழுதா சத்தம் வேண்டாம். ஆனா வெறும் அழுகை மட்டும் இல்ல, அதை தாண்டி குடும்பத்துல நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம வாழ்ந்துட்டாரு. ஆண்களா பெண்களா அப்படின்னா பெண்கள் தான் அப்படிங்கிறத எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அது வந்து குழப்பமே இல்லை, பெண்கள் தான் அதிகமா சீன் போடுறாங்க. ஆனா பெண்கள் எதனால அந்த சீன் போடுறாங்க? யாராவது ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது டைரக்டர் யாரோ அவருக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்கன்னு பாக்கணும். அப்ப குடும்பங்கள்ல ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி பெண்கள் பிஹேவ் பண்றாங்க. ஒரு பெண் அழுதா நாடு தாங்காது, வீடு தாங்காது, நாடு தாங்காது. ஒரு பெண்ணை அழ வைக்கக்கூடிய சமூகம் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது, குழப்பம் இல்லை. நான் பல வேலைகளை சொல்றது போல இங்க எல்லாருமே வந்து வீட்டோட மாப்பிள்ளை உட்பட ஒன்னே நான் என்ன கட்டி சோதத்து கட்டை நான் ஒன்றிட்டு இருக்கோம். பெண்களை போல ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆளாகி வித்தியாசம் ஓர்மாக்காங்க அப்படின்னா 24-25 வயசுல திடீர்னு இனிமே உன்னுடைய தாய்வ, உன்னுடைய தகவலிவ, உன்னுடைய கணவனிவ உனக்கு வேற ஒரு குடும்பம் சொல்லக்கூடிய விஷயம். பெண்களை போல அப்படியே எப்படி ஒரு நாத்து ஒரு இடத்துல நட்டு அடுத்த இடத்துல திரும்பி எடுத்து நடும்போது அது அப்படியே அந்த நட்டவனுக்கு செழிப்பாக அவ்வளவு அருமையாக ஒரு வேளாண்மையா வந்து நிற்கிறோம். அது போல பெண்கள் வந்து ஒரு குடும்பத்துல பிறந்து இன்னொரு குடும்பத்துல நட்டு வச்சா கூட அந்த குடும்பத்தை சேர்த்து காப்பாற்ற வேண்டும் மாற்றுக்கிறதே இல்லை. அவர்கள் நிறைய சீர் போடுகிறார்கள். நிறைய எல்லாமே சொன்னாங்க, கார் வாங்கினியா, வீடு வாங்கினியா, சொத்து வாங்கினியா, சொகம் வாங்கினியா, வித்தவுட் எனி டவுட். இந்த பெண்கள் மட்டும் இல்லைங்க, இந்த ஆண்கள் 10 பைசா பிரோஜனப்பட மாட்டான், ஒரு சொத்து சொகம் வாங்கவே மாட்டான். இந்த பெண்கள் வந்து அடுத்த ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அவர்கள் அடம் பிடிச்சிருக்கு. நான் வந்து எனக்கு சொந்த அனுபவம் சொல்றேன், எனக்கு எந்த குழப்பம் இல்லை. நான் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது நான் கவலை இல்லாம இருந்தேன். என்ன இருந்தது பேங்க்ல இருக்குது, கையில் ஒன்றும் கிடையாது. டிமானிட்டைசேஷனால பாதிக்கப்படாத ஒரே வாரம் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு நினைச்சேன். டெட்லைன் பில்லுக்கு 3 நாள் மணி வெயில் இருந்துச்சு. ஏங்க உண்மையிலே எல்லாத்தாலும் செல்லாதாங்க. ஆமாடி நமக்கு என்ன அதை பிரச்சனை கூட நம்மகிட்ட தான் ஒன்றாலும் கிடையாது. இல்லைங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன். நீ இப்படி சேர்த்து வச்சிருக்க எல்லாமே பேங்க்ல தான் நீங்க முடிச்சேன். இல்ல நீங்க கொடுத்தது 1, 2, 10 முடிச்சு வச்சிருக்கேன். அப்படி பார்த்து முன்னாடி பல சந்தர்ப்பங்கள் நான் கதறி இருக்கேன், அழுதுருக்கேன். கையில காசு இல்லை, என்ன செய்ய போறேன்னு தெரியல, என்ன செய்யணும் தெரியல. அப்புறமா எங்கேயாவது புரட்டி சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு வெளியே எடுக்கவே இல்லை. நரேந்திர மோடி புண்ணியத்துல தான் அந்த காசு வெளியே வந்துச்சு. வெளியே வந்து ஆனா என்ன ஆச்சு, பேங்க போட்டு தான் போச்சு. பேங்க போட்டு தான் போச்சு. பெண்கள் நகையா வாங்குறாங்க எல்லாரும் அழுகுறாங்க. இந்த நகை வாங்குறதுனால தான் வீட்டுடைய பொருளாதாரமே உயர்ந்து நிற்குது. இந்திய ரிசர்வ் பேங்க் நகை வாங்குது. அதற்கு அதிகமா அதுக்கு அடுத்ததாக நம்முடைய பெண்கள் தான் வாங்குறாங்க. உலகத்திலேயே அதிகம் நகை வாங்கக்கூடிய நாடு இந்தியா. வீடு நம்ம இருக்கலாம், நாடே இந்தியா தான். ஆனா என்ன முக்கியமான பாயிண்ட், தங்கம் போல ஒரு ஆச்சரியமான கமாடிட்டி வேற எதுவுமே கிடையாது. எந்த அளவுல வாங்குறீங்க, 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாம், 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாம். எவ்வளவு அந்த தங்கம் வீட்டுல எவ்வளவு இருக்குங்கிறத தான். நாளைக்கு இவனே வீடு கட்டணும், அந்த நகையை கூட எடுத்து வச்சுட்டு அடமான வச்சு வீடு கட்டுறதா. நம்முடைய தங்கச்சிக்கு அவருடைய தங்கச்சிக்கு எல்லாமே நம்ம வந்து எல்லாம் என்ன பெரிய காமெடியா இருக்கிறேன். என் தங்கச்சிக்கு, அதாவது ஒரு ஆணுடைய தங்கச்சிக்கு ஒரு கணவனுடைய தங்கச்சிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா பெண்கள் அழகாக அப்படிங்களா. நான் என்னுடைய அனுபவத்திலேயே நிறைய நண்பர்கள் பார்த்தவங்களுக்கு உண்மை என்ன, நாம எப்படி நடந்துக்கிறோமோ அவங்க நடந்துக்கிறாங்க. சகோதரர் ரொம்ப நாள் சொன்னாங்க, எல்லாத்தையும் இந்த ரூல்ஸுக்கு வந்து உழைக்கும். கல்யாணம் அன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் நைட் இல்லாம உண்மைதான். அன்னைக்கு வந்து எங்க அம்மா முன்ன பேசினா போச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா முதலே கிடையாது. எங்க அம்மா முன்ன தான் பேசுவாங்க. எங்க அண்ணன் ஏதாவது சொன்னாங்க சண்டைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா இப்படிதான். நாம ரொம்ப தெளிவா என்னுடைய குடும்பம் எப்படியோ அப்படிதான் உன்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்பம் எப்படிதான் அப்படிதான் எனக்கு. சோ என்னுடைய வீட்டுல எல்லாமே இயல்பாக்கும், உன்னுடைய வீட்டுல இயல்பாக்கு. எங்க அப்பா அம்மா மனசு போனாலும் நடந்துக்கோ, உங்க அப்பா அம்மா மனசு நான் நடந்துப்பேன். என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செய்யணும் நான் எதிர்பார்க்கிறேனோ அது கூட உங்க அப்பா அம்மாவுக்கு நீ செய்யலாம், எனக்கு எந்த குழப்பம் கிடையாது. ஐ வில் பீ வித் யூ. இந்த விஷயம் ஆண்கள் பெண்களை உறுதிப்படுத்தினால் அவர்கள்
சீன் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏற்கனவே சொன்னேன், டைரக்டர் எந்த அளவுக்கு சீன் கேட்கிறாரோ அந்த அளவுக்கு தான் உங்களால் நடிக்க முடியும். டைரக்டருக்கு வந்து எந்த சீனும் கிடையாதுமா, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற படம் கூட உன்னுடைய சொன்னா அந்த அம்மா செலவா போட்டு சீக்கிரமா படம் அந்த படம் என்னுடையது உனக்கு கிடையாது வச்சாதான் உங்களுடைய குடும்பம், ஆணுடைய குடும்பம், பெண்ணுடைய குடும்பம், இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாருமே இந்த கேள்வி எங்க வருது, ஆண்களா பெண்களாங்கிறது இல்ல, கணவனா மனைவியாங்கிறது. ஏன்னா ஆண்களா பெண்களா வேற கான்செப்ட். இந்த கணவனா மனைவியாங்கிறது என்ன கான்செப்ட், இருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம். அப்ப பல சந்தர்ப்பங்கள்ல கணவன்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆறாங்க, சண்டை போறாங்க. ஆனா ஒரு அருமையான கதையை டைரக்டர் சொன்னார், சிவகுமார் சார் சொன்னார், ஒரே ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை காலம் பூரா பார்த்திருந்தார் அப்படிங்கிறது சிவகுமார் சார் சொல்லி, பாரதிக்கார் சார், கண்ணன் சார் சொல்லி பிகேரோஸ்ல நியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய மாமனாருக்கோ மாமியாருக்கோ மச்சனருக்கோ கணவனுக்கோ கூட எல்லாம் அவர்கள் ஒரு நாளும் சிவகுமார் சார் சொல்வதில்லை, சிவகுமார் சார் பாரதியார் சார் சொல்வதில்லை. இவ்வளவுதான் எல்லா வீட்டிலும். அது என்ன அப்படின்னா, தியாகம் என்றார், வீட்டு வேலை என்றார், உடம்பு பிரச்சனை என்றால் அது பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் எழுதப்படாத விதியாயிடுச்சு. அதனால அவங்களுக்கு என்ன, ஆத்தாம வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. கணவனுடைய சிரமமோ வீட்டுடைய கஷ்டமோ வெளியே சொல்ல முடியாது. அதையும் சொல்வதற்கு கணவன் தான். கதவை போட்டு ஒரு பாட்டு ஆகும், அந்த 10 நிமிஷம் பொறுமையா கேட்டா மிச்ச நிமிஷம் ஒழுங்காங்க. அந்த 10 நிமிஷம் பொறுமையா கேட்க மாட்டாங்க 24 நேரம் ஒழுங்காங்க. இவ்வளவுதான். அவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்கள். பெண்கள் அழுகாமல் பார்த்துக் கொள்வது ஆண்களுடைய வேலை. அதுவரை என்னைக்காவது ஒரு மனைவி இந்த வீட்டுக்கு பிரயோஜனப்படாம, வீட்டுக்கு செல்வம் சேர்க்காம, வீட்டுக்கு நல்லது செய்யாம இருந்திருக்காம யோசிக்கும். என்னுடைய நண்பர் வட்டாரத்தில் கேள்விப்பட்டது, மனைவி இன்னொரு மனைவி கிட்ட பேசுறான், எங்க வீட்டுக்காரருடைய காலம் கோவத்தில் அடிச்சிட்டாரு. அடுத்த வார்த்தை சொல்றா, ஆபீஸ்ல என்ன கோவம் என்ன பிரச்சனையோ அந்த கோவத்தை என் மேல காட்டான். அப்படி தன்னுடைய கணவன் அடித்து விட்டார் என்பதை வேதனை கூட சொன்னாலும் கூட அதற்கு காரணம் கணவனுடைய கேரக்டர் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதோ. இப்படி எங்கேயுமே மனைவிகள் எங்கேயுமே கணவனை விட்டுக் கொடுப்பதே இல்லை. அதனால சீன் போடுவது பெண்களாக இருக்கலாம், டிராமா போடுவது பெண்களாக இருக்கலாம். அந்த டிராமா நிச்சயமாக குடும்பத்தின் நன்மைக்கே என்பதால் அதிகமாக டிராமா சீன் போடுவது டிராமா குயின்கள் பெண்களே என்று தீர்ப்பளித்து चप्पल पोड़ चप्पल पोड़ போய்ட்டான் चप्पल போடுறா அட चप्पल போடானே போலாம் போடா போடா அப்படியே இரு सुरेश सर सुरेश सर सुरेश सर सुरेश सर होगी हाँ मोहिता मोहिता हाँ பார்த்து அடிப்பட போகுது மேலே அந்த காய் இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து முடிச்சா செல்ஃபி ஒன்று நேரம் தண்ணி இல்லை சரி வா வா சரி வா கீழே இப்போ இப்படியா அவர் டிஸ்டர்ப் பண்ணாது வா 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 கீழே போகலாம் கீழே போகலாம் போ நான் போகலாம் போ ஏய் எங்கடா போட்டேன் ஏய் வா 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 கீழே போகலாம் வா வாடா கீழே போயிட்டாங்க போ 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 பார்த்தா டீ குடிக்கிறியா மொய்த்தா டீ குடிக்கிறியா டீ குடிக்க அப்புறம் குடிக்கலாமா வா போகலாம் வா கீழே போகலாம் வா டீ குடி போ டீ வாங்கிக்கோ வா டீ வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க காப்பியா டீயா இந்தா
வாங்க வா போலாம் வா கீழே போலாம் வா ஒரு கப்பா இருக்க மாட்டாங்க ஒரு கப்பா வா அவன் கீழே இருக்கும் கீழே வாங்க வாங்க வா என்ன வேணா என்ன காப்பிண்டா இந்த காப்பி இந்த காப்பி இருக்குடா கீழே போயிட்டாங்க வாங்க டே என்னடா பண்ணுறீங்க டே வாடா வாடா வாங்கடா அவங்க கத்துறோம் வாடா கீழே போயிட்டாங்க வாடா ஓகே போயிட்டாங்க வா ஓகே வரணும் டேய் வாங்கடா வரோம் போ ரா இங்கே நின்று வரோம் போயிட்டாங்களா ஓகே இங்கே இரு குடி 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 என்னடா இது வந்தாண்டா என்ன இது காப்பீங்க வரங்கடா ஏய் வாடா போடு இரு வேண்டாம் வேண்டாம் வர 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 வா 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 வராங்களா ஏய் ஏய் சரி மேனுக்கா ஏய் இந்தா இப்படி போயிட்டாங்களா அவங்க தீபா மேடம் தெரியல எல்லாம் போயிட்டாங்களா போயிட்டாங்க தெரியலையா கீழே என்ன கேட்குறீங்களா யாருமா அது கீழே தெரியல ஒன்றும் வரல சார் டேய் என்னடா ஐயோ அவங்க வாரம் போயிடுவாங்க போயிருக்கா மெல்லமா போய் மெல்லமா குடிங்க குடிச்சிடும்